தமிழகத்தின் 17வது சட்டசபை தேர்தல் 14வது முதல்வர். நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதற்கான அறுதி பெரும்பான்மையும் நிரூபித்த நிலையில் கவர்னரை சந்தித்தார். இதையடுத்து நேற்று காலை விஜய்க்கு கவர்னர் முதல்வர் பதவியை பிரமாணம் செய்து வைத்த நிலையில் அவருடன் சேர்ந்து 8 பேருக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர்களுக்கான கேபினட் அந்தஸ்து அறிவிப்பு வெளிவரும் சூழலில் இன்று தமிழகத்தின் 17வது சட்டசபையின் முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா தற்காலிக சபாநாயகராக கவர்னரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம். எனவே தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் 108 பேரும், திமுக கூட்டணியைச் சேர்ந்த 73 எம்எல்ஏக்களும், அதிமுக கூட்டணியைச் சேர்ந்த 53 எம்எல்ஏக்களுக்கும் இன்று தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதையடுத்து 12ஆம் தேதி சட்டசபை கூடும். 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு. இதற்கு கருப்பையா சபாநாயகராக இருந்து சபையை நடத்தி வாக்கெடுப்பு நடத்தினார். தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மயிலம் தொகுதி எம்எல்ஏ ஆன சி.வி. சண்முகம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அவருடன் வேலுமணி உட்பட 33 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் அவர் இன்று விஜயை சந்திக்கிறார். இதன் அடிப்படையில் வேலுமணி, சி.வி. சண்முகத்திற்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்படலாம் என தெரிய வருகிறது. அதற்காகத்தான் விஜயும் முழுமையான அமைச்சர் பட்டியலை வெளியிடவில்லை என்றும், மேலும் காங்கிரசுக்கு 2 தொகுதிகள் 2 அமைச்சர்கள் தர வேண்டும். இந்த நிலையில் சி.வி. சண்முகம், வேலுமணி தமிழக முதல்வர் விஜயை சந்திக்கிறார். எனவே விஜயை சந்திக்க சி.வி. சண்முகம் நேற்றே அப்பாயின்மெண்ட் கேட்ட நிலையில் தற்பொழுது இன்று ஒரு தனியார் மண்டபத்தில் வைத்து விஜயை சி.வி. சண்முகம் தலைமையிலான 33 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் சந்திப்பார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் வருகின்ற 13ஆம் தேதி சட்டசபையில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்றும், இதையடுத்து சி.வி. சண்முகம், வேலுமணி உட்பட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும். கட்சிக்கு கூட்டணி தத்துவத்தின்படி ஆட்சி அமைக்கும் விஜய் காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர் பதவியும், அதிமுகவுக்கு 2 அமைச்சர் பதவியும், மேலும் சில அமைச்சர்களுக்கு பதவி வழங்கலாம் என தெரிய வரும் சூழலில் தற்பொழுது விஜய் இன்று சி.வி. சண்முகத்தை சந்திக்கிறார். அதற்காக நேற்றே அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்ட நிலையில் நேற்று இயலாத சூழலில் இன்று ஒரு தனியார் மண்டபத்தில் வைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் விஜயை சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது விஜய்க்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் வழங்குவார்கள் என்றும், சட்டசபையில் அவரை ஆதரித்து வாக்குகள் அளிப்பார்கள் என்றும் தெரிய வருகிறது. எனவே எடப்பாடியுடன் 10 அதிமுக அமைச்சர்களே உடன் இருப்பார்கள் என்று தெரிய வரும் சூழலில் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை இழப்பாரா, அல்லது அதிமுகவில் புதிய பொதுச் செயலாளர் பதவி ஏற்படுத்தப்படுமா என்ற சூழல் வருங்காலத்தில் அதிமுகவின் நிலை என்ன? அதிமுக 2ஆக உடைந்தது ஏன்? ஏற்கனவே சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களால் அதிமுக உடைக்கப்பட்ட சூழலில் தற்பொழுது மேலும் ஒரு பெரிய சரிவை சந்திக்கிறது. இது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு பெரும் பாதிப்பை தரும் என தெரிய வரும் சூழலில் காங்கிரசுக்கு சார்பாக வேலூரில் வெற்றி பெற்ற விஸ்வநாதனுக்கு அமைச்சர் பதவியும், கிள்ளியூரை சேர்ந்த ராஜேஷுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்படலாம் என தெரிய வருகிறது. எனவே இன்னும் சில தினங்களில் முழு அமைச்சரவை பட்டியல் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெளியிடப்படும் என்றும், அதற்கு முன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அறுதி பெரும்பான்மையை பெற்ற பிறகு அதை பற்றி தீவிரமாக அலசி ஆராயப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பை ஏற்கிறார். அவருடன் வேலுமணியும் அமைச்சர் பொறுப்பை ஏற்பார் என தெரிய வருகிறது. எனவே பரபரப்பான சூழலில் தமிழக அரசியல் களம்.